அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த ஒரு தலம்னா சிவன்மலை கோவிலுங்க. இங்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் கனவுல குறிப்பாக பொருள் உணர்த்துவார். அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். தற்போது திடீரென மாற்றப்பட்ட ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் என்ன, இதனால் நாட்டில் என்ன நடக்க போகுது, இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு சென்று இருந்தீங்கன்னா ஓம் சரவணபவ என மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை முருகன் கோவில் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இங்குள்ள ஆண்டவர் பற்றினா உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் முருகப்பெருமான் இங்கு சொல்லப்படுவதும், இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுது, இதனால் என்னென்ன விளைவு ஏற்படுன்னு தெரிஞ்சுக்க அனைவருமே எப்போதுமே ஆர்வம் அதிகங்க. அப்படி அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு பிறகு புதிய பொருள் மாற்றப்பட்டிருக்கு. அது என்னென்னு தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிவன்மலை ஆண்டவன் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பிரபலமான முருகன் கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க இது. வேறு எந்த கோவிலும் நீங்கள் பார்க்க முடியாத வகையில் இங்குள்ள முருகன் ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான் இந்த கோவிலின் தனி சிறப்பே. பக்தர்களை கனவுல சென்று சுப்பிரமணிய சுவாமியை கூறும் பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது பல 100 ஆண்டுகளாக இந்த கோவிலில் வழக்கத்தில் இருக்குதுங்க. அடுத்த பக்தர் கனவுல வேறு பொருள் வரும் வரையுமே முந்தைய பொருள் பெட்டியில் வச்சு பூஜை செய்வாங்க. இப்படி வைக்கக்கூடிய பொருளுக்கு கால அளவு எதுவும் கிடையாது. இது சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா நடக்க போகக்கூடிய நிகழ்வை முன்கூட்டியே கணிக்கும் விதமாக அமையணும் சொல்லுவாங்க. இதற்கு முந்தைய காலங்களில் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது தாங்க சுனாமி வந்துச்சு. துப்பாக்கி வைத்து வழிபட்ட போது கார்கேரில் போர் நடைபெற்றிருக்கு போன்ற பல நிகழ்வுகளை நாம் சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறுதியாக அக்டோபர் 4ஆம் தேதி அன்று ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்திருக்காங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் ஒட்டாரம்பட்டியை சேர்ந்த ராம்குமார் என்ற பக்தர் கனவுல முருகப்பெருமான் மீண்டுமே தோன்றி உத்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்போல், எலுமிச்சை பலன்னு பூஜை செய்யப்பட்டிருக்கு. இதனால இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம்னு, எதை உணர்த்துதுன்னு, இதனால எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுன்னு ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரித்திருங்க. இது குறித்து கோவில் சிவாச்சாரிடம் கேட்கும்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கக்கூடிய படி சொல்லப்பட்ட பொருட்கள் அனைத்துமே மங்களகரமான பொருட்கள். இதனால் நாட்டில் சுப நிகழ்வுகள் அதிகம் நடைபெறுன்னு எதிர்பார்க்கலாம். நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மற்றும் மக்களிடையே அதிகரிக்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வழிபட்டாலே சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அருகும் புல்லும் முழுமுத கடவுளான விநாயகர் பெருமாளோடு தொடர்புடைய பொருளுங்க. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டா எப்படிப்பட்ட துன்பமும் தீருன்னு சொல்லுவாங்க. வேண்டுதலை நிறைவேற்றி தருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இதில் வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மங்களகரமான பொருளுங்க. எலுமிச்சை பழத்தை ஆன்மீகத்தின் தெய்வ பலன்னு சொல்லுவாங்க. இது அனைத்து தெய்வத்துக்கும் நம்ம படைத்து வழிபடக்கூடிய ஒரு பொருள். குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழ மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாக நம்ம பின்பற்றி மட்டும் இல்லைங்க. துர்க்கை, கால பைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை பழம் படைத்து வழிபடுவது வழக்கங்க. இது தெய்வீக சக்தியை எளிதில் இருக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதாக சொல்லுவாங்க. இந்த 5 பொருட்களுமே ஆன்மீகமும் மங்கள நிகழ்வுகளோடு தொடர்புடையதாக இருக்குது. இதனால் ஆன்மீகம் சார்ந்த மங்கள நிகழ்வுகள், கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள்னு தெய்வீக காரியங்கள்
பல அதிக நடக்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றப்பட்ட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த சிவன்மலை கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில்ங்க காங்கேய வட்டத்தில் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலைக்கோவில் தாங்க. கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் இருக்கு. இந்த திருக்கோவிலுக்கு வாகனங்கள் வந்து செல்ல 2 கிலோமீட்டர் மலைப்பாதை தார்ச்சாலையாகவும் இருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமைங்க. சிவனும் ஸ்கந்தமும் வேறில்லை என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலைன்னு போட்டுறாங்க. மூர்த்தி தலா தீர்த்தம் உத்தரவுன்னு காரண பொருள்னு பல்வேறு சிறப்புகள் பொருந்திய சிவமலை பார்த்தீங்கன்னா புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் ரொம்ப மிகுந்திருக்குங்க. இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவன்மலைனோ, ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும்போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்த நிறைந்த மாமலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மலையானது பார்த்திங்கன்னா முதல் யுகத்தில் பொன்மலையாகவும், 2வது யுகத்தில் வெள்ளி மலையாகவும், 3வது யுகத்தில் செப்பு மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் இருப்பதால் காமரூப ஜோதிகிரின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மலையை. இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலைன்னு பல்வேறு பெயர்களில் சொல்லப்படுதுங்க. இந்த மலைக்கு பின்புறம் 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளூர்னு தலம் இருக்குது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் புதல்வரி மூலஸ்தானத்தில் சிவசலாபதினு திருநாமத்தோடு வள்ளியம்மையோடு காட்சி தராரு. வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக இருக்குது. இங்கு உற்சவர் கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனை உடனமர சுப்பிரமணியராக காட்சி கொடுக்கிறாரு. மேலும் இங்கு மகா மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர், சிவகாமியம்மன் சன்னதி, பள்ளியறை அருகே உற்சவ மூர்த்திகளின் சன்னதி இருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாகவும், இந்த கோவிலில் சிறப்பம்சம் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தாங்க. முருகப்பெருமானே பக்தர் கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில வச்சு பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும், அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது போல ஆண்டுகளாக இந்த கோவிலில் பின்பற்றி வராங்க. இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளே கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களின் பார்வைக்காக வச்சிருப்பாங்க. இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குது. சிவன்மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், புண்ணியம் செய்யக்கூடிய நபர்களின் கண்களில் மட்டும் அவ்வப்போது புலப்படுவதாகவும் சொல்கிறாங்க. இங்கு தோரோட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்கே. ஆலயத்தினுடைய சிறப்பு பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா திருமண தடை விலக, குழந்தை பாக்கியத்திற்காகவோ, மேலும் தொழில் மேன்மை, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய தலமாக இருக்கு. இங்கு வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும். சனி பகவான் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாரு. மலை மேல சுரலோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் எழுந்திருக்காரு. காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த தலத்தினுடைய சிறப்பு என்னன்னா, மற்ற திருத்தலங்கள் போலில்ல. இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே, மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே. நவகிரக அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும், சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய சிறப்பு இந்த ஒரு கோவில் இருக்கு. வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும் நினைச்சிங்கன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்து அருகில் இருக்கக்கூடிய முருகனின் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார 6 முறை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் ஆலயத்தை திருசுற்றி வந்து முருகனிடம் வேண்டுதல் வைங்க, நிச்சயம் நிறைவேறும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் 2 வாழைப்பழங்களில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு 6 வெற்றிலையில் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் வச்சு காம்பு நீக்கிட்டு 6 அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி பஞ்சு திரி இட்டு தீபம் ஏற்றி மனதார வேண்டுதல் வைங்க. 6 வாரங்கள் முடிவதற்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்.
மேலும் முருகப்பெருமானுடைய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் தற்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளைய அருகம்புல் வெற்றிலைன்னு பாக்குன்னு வச்சுருக்காங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் பல நடக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.